இன்றைய கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி தருவதற்காக இன்றைய சொல்வேந்தராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் சொல்வேந்தர் அஃபஸ்ஜா ஜாஜி அவர்களை அழைக்கிறேன். நன்றி திருநாட் சொல்வேந்தர் பாலசுப்ரமணியம் அவர்களே. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சொல்வேந்தர் அவர்களுக்கு, சொல்வேந்தர் அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய பேச்சு பொருள் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், பெருஞ்சிந்தனைகளின் மாயாஜாலம். In English, the capacity is a state of mind. How much we can do depends on how much we think we can do. When we really believe you can do more, your mind thinks creatively and show you the way. அதாவது திறன் என்பது மனதின் ஒரு நிலை. செயல்முறையில் நம்மால் எவ்வளவு செய்ய முடியும் என்பதின் அழகு மனதால் நான் இவ்வளவு செய்வேன் என்பது நினைப்பதாகும். என்னால் இதுவும் இதைவிடவும் அதிகமாக செயல்பட முடியும் என திடமாக ஒருவன் நம்புவானாயின் அந்த நம்பிக்கையின் பலனாக உங்கள் மனம் நீங்கள் நம்புவதை செயல்படுத்துவதற்காக அதை தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். அது மட்டுமன்றி அந்த செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க அது உங்களுக்கு நூதனமான வழிகளையும் சொல்லித்தரும். வாழ்க்கையில் உயர்வுகளை தொட்ட அனைவரும் சாதாரண மனிதர்களாக வாழும் மக்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன? அவர்களின் மூளையின் பருமனா, இல்லை அவர் வங்கிக் கணக்கில் உள்ள சேமிப்பா, இல்லை அவர்கள் மேற்கொண்ட கல்வியா? எதுவும் இல்லை. ஒவ்வொருவரின் உயர்வுகளை அடைந்தவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவர்களின் சிந்தனையே. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அளவுக்கு மீறி ஆசைப்படாதே. இப்படியாக பல நல்ல விடயங்களை நம் சிந்தனையில் போட்ட நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள் அறியாமலே விபரீதமான ஒரு எண்ணத்தை நம்மில் திணித்தார்கள். அதன் வழியாக எதையும் அடையும் சிந்தனையும், பெரிய ஆசையும் கனவுகளையும் மறந்து விரலுக்கேற்ற வீக்கம் என வாழ பழகிவிட்டோம். ஆனால் வாழ்வின் கீழ்மட்டத்திலிருந்து சிகரங்களை தொட வேண்டுமாயின் நாம் கனவு காண வேண்டும். அதுவும் சிறிய கனவுகள் அல்ல, பெருங்கனவுகளை காண வேண்டும் என்று வெற்றியாளர்கள் பலர் நம்மிடம் கூறினார்கள். நீங்கள் பெரிய கனவு காணுங்கள் என்று நம்மிடம் பலமுறை கூறிய நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமாக இருந்த அப்துல் கலாம் அவர்களின் கூற்றை இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன். அடுத்தபடியாக சொல்வேந்தர் மன்றத்தின் கூட்டம் எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம். பொதுவாக சொல்வேந்தர் மன்ற கூட்டங்கள் 3 பகுதிகளாக நடக்கப்படும். முதல் பகுதி தயார் செய்யப்பட்ட பேச்சு. பேச்சாளர்கள் சொல்வேந்தர் மன்றத்தின் கையேட்டிற்கு ஏற்ப அவர் உரைகளை எழுதி சிறந்த முறையில் முக மற்றும் குரல் பாவங்களுடன் மன்றத்தில் பேசி பயில்வார்கள்.
இரண்டாவது பகுதி குறுநடை பேச்சு. இதை திடீர் பேச்சு என்று கூறுவார்கள். குறுநடை பேச்சு ஆச்சான் கொடுக்கின்ற தலைப்பில் பேச்சாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சாளர், அவர்கள் மன்ற அங்கத்தினரோ விருந்தினர்களோ ஆக இருக்கலாம். அவர்கள் 1 நிமிடமோ அல்லது 2 நிமிடத்துக்கு குறைவாகவோ கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேசுவார்கள். மூன்றாவது பகுதி பேச்சு மதிப்பீட்டு பகுதி. முதல் பகுதியில் பேசப்பட்ட prepared speech, தயார் செய்யப்பட்ட பேச்சை தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அவர்கள் அதன் நிறையையும் குறையையும் கூறி நமக்கு உற்சாகமூட்டுவார்கள். அடுத்தபடியாக இக்கூட்டத்தின் இன்றைய பொது மதிப்பீட்டாளர் திருநாட்சொல்வேந்தர் DTM தங்கசாமி அவர்களை திரைக்கு வரும்படி அழைக்கின்றேன். நன்றி. நன்றி இன்றைய சொல்வேந்தர் மற்றும் இன்றைய கூட்டத்தின் நெறியாளர் அஃபாஸ்ஜா அவர்களே, மிகுந்த நன்றி. இன்றைய பொது மதிப்பீட்டாளர் என்ற வகையிலே எனது பணி இங்கு நடக்கின்ற அனைத்தையும் மதிப்பீடு செய்வதாகும். அத்தோடு எனக்கு இங்கு அனைத்தையும் மதிப்பீடு செய்யும் உரிமையும் அதற்கான பொறுப்பும் இருக்கின்றது. எனது குழுவிலே, அதாவது மதிப்பீட்டாளர்கள், திட்டவுரை மதிப்பீட்டாளர்கள் மற்றும் இன்றைய கருமங்களை செய்வதற்காக இலக்கண ஆசான், நேரக்காப்பாளர் மற்றும் இன்றைய வாக்கு கணக்காளர் ஆகியோர் என்னுடன் சேர்ந்து கடமையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் விளக்கப்படுத்துவதற்காக முதலாவதாக இன்றைய நேர கணக்காளர் சொல்வேந்தர் இப்ராஹிம் மரிக்கார், அதாவது திருநாட் சொல்வேந்தர் இப்ராஹிம் மரிக்கார் அவர்களை அழைக்கின்றேன், அவருடைய கடமையை விளக்குவதற்காக. நன்றி திருநாட் சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களே. நேர காப்பாளராக திட்ட உரைக்கு 5 மணித்துளிகளிலிருந்து 7 மணித்துளிகள் வரை, முதலாக 4.5 மணித்துளிகளில் பச்சை நிற, அடுத்தது 5 மணித்துளிகளில் மஞ்சள் நிறமும் 7 மணித்துளிகளில் சிவப்பு நிறமும் பேச்சு முடியும் வரை இங்கு இருக்கும். அதுபோல் குறுநடை பேச்சில் முதல் 1 நிமிடம் முடிந்த பின் பச்சையும் 1.5 நிமிடத்தில் மஞ்சளும் 2 மணித்துளிகளில் சிவப்பும் இருக்கும் பேச்சு முடியும் வரை. பேக் டு DTM தங்கசாமி. நன்றி திருநாட் சொல்வேந்தர் இப்ராஹிம் மரிக்கார் அவர்களே. அடுத்து நமது முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருப்பவர் இடைச்செருகல் சுட்டுனர். யார் இருக்காங்க இன்னைக்கு? கல்வி உபதலைவர் இடைச்செருகல் சுட்டுனர் யாராவது இருக்கிறாங்களா? அடுத்து இன்னுமொரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இடைச்செருகல்கள், அதாவது ஒரு பேச்சிலே இடைச்செருகல்கள் அற்ற பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கும். அவற்றை இடைச்செருகல் அற்ற பேச்சை நாங்கள் பயில்வதற்காக, எமக்கு உணர்த்துவதற்காக இடைச்செருகல் சுட்டுனராக இன்று சொல்வேந்தர் சரவணன் அவர்கள் பணியாற்ற இருக்கின்றார். அவருடன் அதன் விளக்கத்தை கேட்டறிந்து கொள்வோம். சொல்வேந்தர் சரவணன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் ஜெத்தா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் சார்பாக இன்று இடைச்சொல்கள் பொறுப்பை நான் ஏற்கிறேன். மீட்டிங் நடக்கும் போதும் பேசும்போதும் அதுக்கு இடையூறாக ஏதாவது வார்த்தைகள் இது போன்ற எந்த வார்த்தைகளும் அல்லது பேச்சுக்கு தொந்தரவு செய்யும் போல இருக்கும் வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் அதை நான் குறித்து வைத்துக்கொண்டு
மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துவேன். இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ப்ளஸ் பேசுறவங்களுக்கு வந்து இதனால மெயினா வந்து அவங்களுடைய கான்செப்டும் அவங்களுடைய பேச்சு திறமையும் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது மெயினா ஒரு இது வந்து இந்த இடைச்சொற்களுடைய பாயிண்ட். இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும், அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்டை நம்ம வந்து டோஸ்ட் மாஸ்டர்ல வச்சிருக்கோம். இதை நான் வந்து அப்சர்வ் பண்ணி கடைசியில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். இது வந்து நம்மள வந்து அடுத்த இதில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். நன்றி. பேக் டு நன்றி சொல்வேந்தர் சரவணன் அவர்களே. அவருடைய கடமை கூட்டத்தை உன்னிப்பாக கவனித்து கூட்டத்திலே இடம்பெறுகின்ற இடைச்செருகல்கள், அதாவது நீண்ட இடைவெளி, ஆ ஊ அல்லது தடங்கல்களை அல்லது மீண்டும் மீண்டும் பாவித்த வசனங்களை சுட்டிக்காட்டுவது அவருடைய கடமை. கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் அவருடைய அறிக்கையை வழங்குவது அவருடைய தலையாய கடமைகளில் ஒன்று. அடுத்து நாங்கள் நமது கூட்டத்திலே அடுத்த பொது மதிப்பீட்டாளரின் குழுவிலே இருப்பவர் நேர சுற்றுனர் இல்ல தேர்வு அறிவிப்பாளர். இன்றைய தேர்வு அறிவிப்பாளராக சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்களை அழைக்கின்றேன், அவருடைய கடமையை விளக்குவதற்காக. திருநாட் சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைய சொல்வேந்தர் சக சொல்வேந்தர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சொல்வேந்தர் மன்ற கூட்டத்தில் சிறந்த திடீர் பேச்சாளர், சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சு ஆகியோரை தெரிவு செய்வதற்கான வாக்குகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பகுதி முடிவிலும் வாக்குகளை எனது தனிப்பட்ட தளத்தில் நீங்கள் வந்து தெரிவிப்பதன் மூலம் அதை முறையாக சேகரித்து வாக்குகளை கணக்கிடுவதன் மூலம் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். வாக்குகள் சமமாகும் பட்சத்தில் நான் சந்தர்ப்பம் தவிர்த்த எந்த சந்தர்ப்பத்திலும் நான் வாக்களிக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முகமாக எனது வாக்குகள். நன்றி. நன்றி சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்களே. அடுத்து பொறுப்பை ஏற்றிருப்பவர் இலக்கண பிழை சுற்றுனர். ஓகே, இந்த இலக்கண பிழை சுற்றுனர் பொறுப்பினை நானே ஏற்றிருக்கின்றேன். இன்று தரப்பட்டிருக்கின்ற சொல் திண்ணியர் என்ற சொல். திண்ணியர் என்ற சொல், இதன் அர்த்தம் பொருள் உறுதியான மனம் கொண்டவர், மன உறுதியுடையவர், மனத்தின்மையுடையவர் என்று பொருள்படும். ஒத்த சொற்கள் வலியவர், பலம், திடம், மனத்திற்பம் என்பன இதன் சில ஒத்த சொற்களாகும். இதை எவ்வாறு பாவிப்பதென்றால், திருக்குறளிலே எண்ணிய எண்ணியாங்கு எய்தவ எண்ணியார திண்ணியர் ஆக பெறின் என்ற குறளிலும் திண்ணியர் என்று பாவிக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணியவர் கருதிய செயலின் கண் திண்ணியராக இருந்தால் கருதிய பொருள்களை எண்ணியவாறே அடைவார் என்ற ஒரு பதத்திலும் இது எவ்வாறு பாவிக்க முடியும் என்று இருக்கின்றது. அதை தவிர அசைவு இல்லாத திண்ணிய மலை போற்றிசினே என்று நற்றிணையிலும், உறுதி பயப்பன எண்ணிய எல்லாம் திண்ணிய ஆயின் என்று பெருந்தொகையிலும், செருக்கிய திண்ணிய கைம்மாவின் ஈருருவை என்று புறநானூரிலும், மிண்டிய திண்ணிய அரக்கனை நெறிந்தருள் புரிந்த சிவலோகன் என்று ஒரு பண்டைய இலக்கியத்திலும், அசைவில்லாத குலத்தலை மகளிர் தம் கற்பின் திண்ணிய என்று சீவக சிந்தாமணியிலும் இந்த சொல் பல இடங்களிலே வருகின்றது. ஆகவே இன்று திண்ணியர் என்று மன உறுதியான, பலமான ஆகிய இன்றைய நெருக்கி ஏற்றாற்போல் சொல் அமைந்திருக்கிறது. இதை எல்லோரும் பாவிப்பீர்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். எனது கடமை இங்கு பாவிக்கப்படும் சொற்களை கணக்கில் எடுத்து இன்றைய பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் அதன் அறிக்கையை வழங்குவதாகும். நன்றி. அடுத்து என்னுடன் சேர்ந்து இன்று ஒரே ஒரு பேச்சு இருக்கின்றது. அதற்கான மதிப்பீட்டாளரும் இருக்கின்றார். அவரை
மதிப்பீடு செய்யும் தருணத்தில் அறிமுகம் செய்வேன். சொல்வேந்தர், இன்றைய சொல்வேந்தர் அல்லது நெறியாளர் சொல்வேந்தர் அஃபாஸ்ஜா அவர்களுக்கு. நன்றி திருநாள் சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களே. சொல்வேந்தர்களே, மனித மனம் மிகவும் அற்புதமான ஒன்று. அதில் என்ன இருக்கிறது, அது என்ன, எதனை நினைக்கின்றது, எப்படி செயல்படுகின்றது என்பதையெல்லாம் யாராலும் கூற முடியாது. மனம் ஒரு புரியாத புதிர். சிலர் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். உயர்ந்த சிந்தனைகளை, அதுவும் திண்ணியர்களாக உயர்ந்த சிந்தனைகளை செயல்படுத்துவோமாயின் இவ்வுலகில் நாம் மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். நம் கூட்டத்தின் முதல் பகுதி தயார் செய்யப்பட்ட பேச்சு. அதற்கு முன் நிகழ்ச்சி நிரலின்படி சொல்வேந்தர் பிரபு கிருஷ்ணா அவர்களை தலைமை உரை தருவதற்கு திரைக்கு வரும்படி அழைக்கின்றேன். நன்றி. Thank you, Toastmaster Afasha. Let me start my video. எத்தனை மணித்துளிகள் இது? சரி, 7லேருந்து ஒரு 10 minutes வரைக்கும் சார். 7 to 10, not more than that. So 8, 9, 10. 8, 9, 10. That's okay, sir. Okay, shall we start? Okay, so today I'm going to give a small presentation about Know Your Audience. And this is from Better Speaker series. So the topic is very simple, and it is more relevant to us, and it is more known to everyone. But I have a special case, special case with me. So I just wanted to share with you, how this topic is really important. So it is all about before delivering any speech or before delivering any word to other people, just know your audience and accordingly deliver your speech. It is all about that. And it is from Better Speaker series manual. So as a part of my ACG project, I just want to deliver this one. So hope you can see my screen. Why it is not moving? Okay. Right. Okay. So before delivering any speech, be it in your office or in the public gathering or in Toastmasters or any place, before delivering any speech, know your audience. Audience are going to be variable. If you talk about age, when you address any message to the people, you will have different age group people. So consider their age factor before delivering any message to the other people, and also consider male and female ratio. And occupational and economic status. So consider all these things, and educational background, political orientation, leisure activities. So all these things, it is very basic and it is common to us, but it's all really important. When you address any speech to anyone, say suppose if you are delivering a speech to a school student, and if you are going to talk something about adult message or the relationship and other marriage and other stuff, then it is not relevant to them and the people may not be engaged, and more importantly, you are going to deliver a wrong message to the people. So before delivering any message, just sit for a few minutes and make a notes, and while making a notes, keep your audience on the top and have their attributes. What sort of age group are going to be available? Is it male or female? What is their educational background? So just make a small sketch and then prepare your content. So then keep your audience attention. So take care of your room acoustics and seating arrangement, lighting, temperature control, outside noise, and other possible distractions. So all these things, it's very simple and very, very straightforward. If you are keeping a people in the in the rectangular shape, and if you are going to talk for more than 2-3 hours, then the people may get bored. So instead of that, if you keep a U-shaped
conference table and other things, and if you make the people to see one another and one another and have a discussion, then the people can be engaged for a longer hours. So based on your presentation, how many hours you are going to keep the audience, and accordingly you need to take care of your seating arrangement, lighting, temperature, and everything, because until otherwise your people are comfortable, they will not be engaged. If they are not comfortable, and they will not be engaged on your topic or on your speech. And then take care of other things like time of the day, when you are going to deliver the speech. Is it in the morning hours, or in the afternoon, or in the evening? Especially when you are going to deliver a speech before lunch and after lunch. And you should have some special tactics to manage the people, because obviously the people are going to be hungry, or they are going to be in sleep mode just because of heavy lunch. So you should have some strategy to engage the audience. So time of the day is going to be another important parameter. And then concurrent events and activities. So where you are going to deliver your speech, what are the activities are going to come before your event, before your speech, and after the events. So if you can correlate one or other way to the previous topic and then the following topic, then it's going to be highly engageable to the audience. And then breaks for lengthy presentation. And then approaching the audience. What does the audience already know? So there is if you look at any the learning philosophy or learning theories, it will always say that being adult contents, whenever you are introducing any new message to the people, just try to know that what they already know and how you can correlate the new message to them. So instead of delivering a fresh message to the people, know what they already know, and then join this new message to the old message. Make a link between their old message and the new message. Then the people will receive the message properly. So make a relationship with what they already know and to the new message. Then the people will get your message comfortably. And then scan publication. If you are going for a conference to other countries and other areas, just look for some publication, newspaper, articles, and know about the audience, what they like, and what is their way of listening. So all these things, we should do some sort of analysis and contact local officers. Maybe you can talk to the local people and get to know their interest and other stuff. And consult reference and talk with another presenter or an actual member. So talk to the local people and get what sort of information the people may be interested, and what sort of delivery will be suitable to them, whether they will be interested in terms of humor or not. And also, whenever you are delivering any message to the other country people, you should take care of your hand gestures, because some countries, if you say hand gesture like this, which means that okay, in some other countries it means it's a vulgar language. So you should know what are the things hand gestures or in the local countries, and accordingly, you should prepare your speech and body language. So common speech objectives. So then while delivering the speech, you should decide based on your age group and the audience, you should decide how you are going to communicate the message. Is it, say, suppose if I'm going to talk to my boss, my managing director, then I cannot go and persuade him to a new topic or new things. Maybe I can give information and I can give a suggestion. That's it. So to the top level management, I can share my whatever the knowledge, whatever the things I have, I can share, but I cannot persuade them because he is in a higher position in age and other things. So that's not possible. So know your audience and accordingly position, prepare the message, your delivery. And then chat, I could see something. Or giving presentation for ACG, sir. I'm giving a presentation for ACG. So then inspire. So based on your audience, choose the topic and prepare the content accordingly. So it can be a informative one for the people, or it can be for inspire and persuade
and entertain. So based on your audience, just prepare your topic accordingly. So this audience, knowing your audience is really important. So I just want to share one of my personal experience when I landed to Saudi Arabia for the very first time in 2012, and I joined as a field trainer, and I started to deliver the training program over here for the other people, for the technicians, how to do the elevator adjustment, how to commission the elevator, how to do the installation. So all these things I started to deliver, and I mean, I was sharing whatever I learned in India. And then one time I have been invited to Dubai for a training program, and it is all about train the trainer certification. So being a trainer, I should go over there and I should deliver a presentation for 10 minutes, and then they will record the video, and then they will give a feedback for my betterment. So they invited, and I went over there, and it is all about 10 people in the room, and my regional training head, he was there. So the guy from Singapore, and he is the head for entire Middle East, India, and APA, Asia Pacific region. So it's all about nearly 30, 40 country. He is the head. So he was there, and he was conducting the training program. So as a part of the training program, I supposed to deliver a session for 10 minutes. So I have been invited, and I started to deliver my presentation. So I took a topic like, I mean, how the elevators are working. So I started, I mean, being an electrical engineer, and I mean, I'm more into electrical side. So I love to explain the concept, how the electricity going, and how it is producing the magnetic field, all this stuff. So I was invited, and I started to present to the entire audience. So, hey, do you know how the fan is working? When you switch on the fan, and it's run, and it is running in a constant speed. But when you run in an elevator, you cannot go in a constant speed. The elevator has to start from 0 speed, and gradually it has to increase to the top speed, and then it has to step down. So in order to control the speed of the elevator, we have a component called drive model. And in the drive model, I mean, we used to call it as V3F, variable voltage and variable frequency. And within the V3F drive, we have a diode bridge, and then we have thyristor, and then we have freewheeling diode, and then capacitor. So I started to explain what are the components are there within the drive model, and how the 3-phase power supply is converted into DC, and then from the DC power supply, how the DC is converted into variable voltage and variable DC, so that the motor can be operated in a smooth manner. The passenger can travel inside the elevator in a smooth manner. So I was giving this presentation for more than 7 to 10 minutes. And I thought, honestly speaking, I was giving a much higher technical information to the people. I was talking about pulse width modulation. And even if you go and ask any professor today, what is pulse width modulation, they might be struggling to explain. So I was bringing all this concept, and then I'm putting it into the paper, and I was explaining. So to my knowledge, I was delivering a very good presentation to the people. But at the end, I completed my presentation, and then I sat. And then the regional training manager, he was calling one by one, and then he was giving some sort of feedback. And then when my turn came, he asked me, hey, what is your self-analysis? How much you transfer the message to the other people? How happy you are in your presentation? He asked me. I told him that so maybe I may be good at in my delivery, and I delivered my best. So I think 80, I can give 8 out of 10. That is what my perception. So I told my manager, and then he told me, do you want to know what is my perception on your presentation? I said, yeah, I'm very happy to listen and give your presentation. And he told me that I may give 2 or 3 to you, Prabhu. I was shocked. And this was about, I mean, the 10, there are more than 10 people, the people from other countries, they were there. And all together in front of everyone, he told me that I can give you only 2 or 3. Then I was shocked. Then I asked him, what went wrong? And hey, do you know that, I mean, I could see that from your presentation, you kept you on the top, and you wanted to show what is your knowledge, what is your skill. And you wanted to show to the people that how knowledgeable guy you are, and how good you are in electrical, and what is your skills
in testing and commissioning. So you want to demonstrate all this thing to the people, and that is why you gave this presentation. But honestly speaking, the people who are all standing, sitting over here along with you, they're all mechanical people. They don't know anything about electricity. And if you give a tester, they can remove the wire, they can plug. But other than that, they don't know what is diode, what is this pulse width modulation, what is magnetic field, how the electricity is converted, the current is converted into magnetic field, or nothing is known to them. So even though you have delivered a very good presentation, you are a highly skilled and knowledgeable man, and you have delivered a very good delivery, but still the people, they didn't get any message. And for them, it's a waste of time. Why? Because you didn't understand. You didn't keep the audience on the top. You kept you at the top, and you want to demonstrate how good you are in your communication and how you are knowledgeable and how you know the subject. So that is why it is went wrong. And at the end of the day, it is a waste of time to everyone. And that was an eye opener to me. And from that moment onwards, whenever I supposed to deliver any presentation or anything, any message to the other people, I used to think what the people are going to get out of the stage. I mean, when I get down from the stage, or when I get down from the podium, what the message the people are going to get. Public speaking, it is not about showing your talent or your skills to the people. No, it's all about giving a message to the people and inspiring the people, entertaining the people, and giving something valuable to the listener. So it is all about that. So that was an eye opener to me, and I try to in all my walks of life, whenever, even if I have a friendly talk with other people, I used to think, hey, this guy, I'm going to spend at least for another 10 minutes. What he is going to get out of from our discussion? What is the small thing I can give it to him? So that is how I used to think. So my humble request to everyone, when it comes to public speaking, keep your audience on the top. First, determine what is the message you are going to give it to them, and then that put it in a single word. I'm going to inspire them to read books. I'm going to inspire them to know their audience when they deliver a speech in the next time. So keep it in one single word, and accordingly, develop your speech. So that is the message I would like to give it to you all. And I hope I'm in well within the time. So that's all about my presentation, and back to TME. நன்றி சொல்வேந்தர் பிரபுகிருஷ்ணன் அவர்களே. Thank you, TME. திண்ணியமான மனம் எதை செம்மையாக நினைக்கிறதோ, you can see me or sorry okay. திண்ணியமான மனம் எதை செம்மையாக நினைக்கிறதோ அது நன்றாக நடக்கும். சிறிதாக நினைத்தால் சிறிதே கிடைக்கும். அதனால் பெரிதாக நினைத்துக் கொள்ளுங்கள், பெரிது கிடைக்கும். அடுத்து நம்முடைய முதல் பேச்சு பகுதி, தயார் செய்யப்பட்ட உரைகளின் பகுதி. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு என்பார்கள். இன்று நமக்கு ஒரே ஒரு பேச்சாளர். இருப்பினும் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். முதல் உரை பாத்வேஸ் என்னும் கற்கை நெறியின் மூலம் முதலாம் நிலையில் இரண்டாவது திட்ட உரை. இவ்வுரையின் நோக்கத்தை விளக்க இவ்வுரையின் மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ராமகிருஷ்ணன் அவர்களை திரைக்கு வரும்படி அழைக்கின்றேன். நன்றி எம் அஃபஜா அவர்களே. இரண்டாவது உரை, the நோக்கம். The member will deliver a well-organized speech on any topic. Incomplete feedback from his previous speech evaluation. Member choose the present same speech or new speech. The speech may be in humor, informational, or style the member choose. The timing 5 to 7 minutes.
நினைக்கிறேன் மதிப்பீட்டாளர் ஒரு சிறிய திருத்தம். அவர் வழங்குவது முதலாவது பேச்சு, முதலாவது நிலையின் முதலாவது பேச்சு. L1 P2, level 1 P2. No, level 1 P1, level P1, okay, level 1 P2, yes. Level P2. As per the agenda, it's P2. Yeah. level 1 P2.1. Project 1. அதோட ஆப்ஜெக்டிவ் அதான் போட்டுருக்கேன். Okay, அதோட ஆப்ஜெக்ட் வந்து you have to deliver a speech to get the feedback from the evaluator. Yes. Yeah, not incorporating the evaluation. Okay. Previous speech evaluation. Yeah, to get the feedback from his evaluator, not incorporating evaluation. That is two different things. Okay. Okay. Timing is 5 to 7 minutes. Yes. Back to team. நன்றி சொல்வேந்தர் ராமகிருஷ்ணன் அவர்களே. Okay. இன்றைய முதற் பேச்சாளர் எண்ணத்தில் திண்ணியமானவர், பெரும்பாலும் நன்கு எல்லாராலும் அறியப்படுபவர், ஒரு அரசியல் பின்னணி உள்ளவர், ஒரு முன்னணி நிறுவனத்தில் செயற்பாட்டு முகமையாளராக வேலையாற்றுகிறார், அதாவது ஆபரேஷன் மேனேஜராக வேலை செய்கிறார். அனைவரிடம் அன்பு செலுத்தும் உள்ளம் கொண்டவர். சொல்வேந்தர் ஹாஜா மொய்தீன் அவர்களை திரைக்கு வரும்படி அழைக்கின்றேன். உங்க கேமரா கொஞ்சம் பேரலா வச்சுங்க ஏஞ்சி நின்று பேசும்போது. கொஞ்சம் பேரலா வச்சுங்க, கீழே இருந்து மேல அடிக்குது ஃபோக்கஸ். இப்போ ஓகேவா? இது லேப்டாப் யூஸ் பண்றீங்களா? இல்ல மொபைல்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்குது சார். மொபைலா கொஞ்சம் கீழே கவுத்துன மாதிரி வைங்க. அதாவது கொஞ்சம் பின்னால போங்க. நாக்காளி நாத்திடுங்க சுத்தமா. இப்போ ஓகேவா? ஓகே தான். கொஞ்சம் கூட கிட்டக்க வரலாம். நோ இஷ்யூ. டைமர் தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுதா? தெரியுது. பின் பண்ணிட்டீங்களா? டைமரை பின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டைமர் எப்படி பின் பண்றது? டபுள் டேப் பண்ணுங்களே. டைமரை டபுள் டேப் பண்ணீங்கன்னா சரி. டைமர் இல்ல சார், வீடியோவே காணுமே. வீடியோ வரானா? நம்மள பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்கிரீன்ல இல்லையா சார்? நீங்க இப்ராஹிம் சார் டேப் பண்ணுங்க, உங்களுக்கு டைமர் வரும். இல்ல பார்ட்டிசிபென்ட்ல போய் பண்ணணுமா? அது எப்படி பண்ணணும்னு கேளுங்க. இல்ல சும்மா டேப் பண்ணா தட்டுனா போதும். அவர் பேச 2 தட்டுங்க. இப்ராஹிம் சார் ஃபுல்லா தெரிஞ்சாருன்னா உங்களுக்கு ஓகே. ஓகே, அவரு எனக்கு ஃபுல்லா தெரியுறாரு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆமா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சொல்வேந்தர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகிறதா அல்லது வீழ்ச்சியை நோக்கி போகிறதா என்ற ஒரு தலைப்பில் ஒரு முக்கிய செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 23 ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது? இன்றைய கடந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பொருளாதார சதவிகிதம், அதாவது ஜிடிபி என்று சொல்லக்கூடியது பெருமளவில் சரிவை சந்தித்துள்ளது. அதாவது 8 புள்ளி இருந்த ஜிடிபி ரேட்டு வந்து கடந்த 2019 ஆண்டு முதல் 4.7 5 கடும் சரிவை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு காரணம் முன்பு இருந்ததை விட தற்போதைய மக்கள், ஒரு தனி மனிதனுடைய திறமை வளர்ந்துள்ளது, தனி மனிதனுடைய வருமானங்கள் வளர்ந்துள்ளது, தனி மனிதன் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு வந்து அதிகமாக உள்ளது. எப்படி என்று கேட்டால், வரிகள் மூலமாக, விலைவாசிகள் அதிகம் மூலமாக ஏற்கனவே அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடிய பொருள் மிக விலை குறைந்ததாக இருந்தாலும் சந்தையில் அரசாங்கத்தின் மூலமாக விற்கக்கூடிய பொருட்கள் அதிக விலைக்கு வாங்கி
அரசாங்கத்துக்கு அதிக வருவாயை தந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் இன்று சந்திக்கக்கூடிய நிலை என்ன? இந்தியா முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? மக்களின் சார்பாக கடந்த ஒரு ஆண்டுகள், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் தற்போது உள்ள மக்கள் 30% அரசாங்கத்துக்கு தங்களுடைய வருவாயை தருகிறார்கள். பலவிதமான முறைகளில் அவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அரசாங்கத்துக்கு பணத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏன் இந்தியா பொருளாதாரத்தில் கடும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். சரிதானே? இப்ப சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க, அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. தொழில்நுட்பத்துல என்ன வளர்ந்திருக்கு? 85% தொழில்நுட்ப வளர்ச்சியை மக்கள் எதற்காக பயன்படுத்துறாங்க? தங்களுடைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துறாங்க. எந்த ஒரு மக்களுக்கு நேரடியா சென்று பயனடையக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இந்த வயலில் வேலை பார்க்கிறவர் கூட செல்போனில் பேசுகிறார் என்று அனைவரும் விளம்பரங்களை படுத்துகிறார்கள். அது உண்மையான வளர்ச்சி அல்ல. அவர் இது ஒரு தகவல் தொடர்பு சாதனமே தவிர இது டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, இதனால மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிற முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று மக்களுடைய ஒரு குறையை, தங்களுடைய தேவையை அரசாங்கத்திற்கு ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக தெரியப்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் பயனடைந்தால் மட்டுமே இந்த டெக்னாலஜி வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவில் 60% மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள். அதற்கு அவர்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு செயல் திட்டங்களும் இல்லை. ஏவுகணை வச்சிருக்கிறோம், அதனுடைய சோதனை செஞ்சால் இந்தியா வல்லரசாகிவிடும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை, பாதிப்பும் இல்லை, பயனும் இல்லை. இதுதான் வளர்ச்சி. இப்ப நம்ம பொருளாதாரத்தினால இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி மூலமாக வரி வசூல் பண்ணாங்க. அதன் பின்பா பாத்தீங்கன்னா டினாமினேஷன் மூலமாக ஒரு முறையற்ற ஒரு செயல்பாட்டை மக்கள் மீது திணித்தார்கள். அதன் மூலம் மக்கள் ரொம்ப இன்னல்களை சந்திச்சாங்க. இது இல்லாம நிறைய சந்திச்சாங்க. இறுதியில நம்ம இந்தியாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்தபோது, குஜராத் மாநிலமாக இருக்கட்டும், பழைய முன்பு இருந்த ஜனாதிபதி கிளின்டன் அவர்கள் ஹைதராபாத்துக்கு வந்த போதும் நமது உண்மை நிலையை மறைத்து, குடிசைகளை எல்லாம் மறைப்பதற்கு ஏகப்பட்ட பொருளாதார செலவுடன் அதை மறைத்து காமிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏமாற்றக்கூடிய, அடுத்த நாட்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய வளர்ச்சிக்கு நாம் எப்படி கொண்டு போவது? உண்மைதான். பொருளாதார நிபுணர்களுடைய கூற்றுப்படி பார்த்தால் அவள் என்ன சொல்கிறார்கள், இந்த நிர்வாகம் வெளிப்படை தன்மை இல்லை, பன்முக தன்மை இல்லை, வெளிநாட்டு கொள்முதல், வெளிநாட்டு ஏற்றுமதி, இதனுடைய கொள்கைகள் சீராக்கப்பட வேண்டும். உள்நாட்டு மக்களுக்கு நேரடியாக சென்று பயனடையக்கூடிய வகையில் எந்த திட்டமுமே இல்லை என்று சொல்கிறார்கள். இதை சரி செய்வதற்கு நாம் இந்த செய்தியை இதன் வாயிலாக மக்களை சிந்திக்க தூண்டுகிறேன். வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு சில மக்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாடு வருவாய், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு நல்ல பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு வளர்ச்சி இருக்கிறது, வருவாய் இருக்கிறது, பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். ஏன் மேம்படுத்த மாட்டேங்கிறாங்க? இது ஒரு மறைமுகமான திட்டத்தை வச்சு இந்திய மக்கள் மீது அனைத்து சுமைகளையும் திணித்து மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இந்திய பொருளாதாரத்தை சரிவுக்குள்ளாக்கி உலக அரங்கில் இருந்தும் சில நமக்கு பண சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்முறை குறிக்கோளாக இருந்தும் ஒரு கொள்கை, சர்வதேச கொள்கையினாலையும் இந்தியா பாதிப்படைந்தது மிக மிக குறைவாக இருந்தாலும் இன்று குறிப்பாக குரூடாயினுடைய விலை மிகவும் வந்துவிட்டது. மிகவும் $0.28 ஒரு குரூடாயினுடைய பேரல் வந்த நிலையிலும் கூட இந்தியாவில் பெட்ரோல் விலை $70 இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது இந்திய அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் பல்வேறு விதமாக பணத்தை கொடுத்தும் ஏன் இந்தியாவில் நம்மால் பொருளாதாரத்தை சரி செய்து பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியவில்லை என்பதை பற்றி தான் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இதை நான் ஒரு செய்தியாகவும் சொல்லி மக்களையும் சிந்திக்கவும் தூண்டுவதற்காக
ஒரு பேச்சை நான் கொடுத்துள்ளேன். நன்றி, வணக்கம்.